ஹாய் ஹலோ யூவர்ஸ், நான் குண்டான் சக்தி. இப்போ இருக்க மாடல் வேர்ல்டில் வந்து எல்லாருமே சிறுதானியத்தில் வந்து முழு ஃபோக்கஸ் எடுத்து போகிறாங்க. உடம்பு எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு அதில் வந்து கூல்ஸும் செய்கிறதாகட்டும், இல்லை வந்துட்டு அதை ஊற வச்சு சாப்பிட்றதாகட்டும், இல்லைனா அதை அரைச்சி ப்ரோட்டீன் ஒரு மாதிரி சாப்பிட்றதாகட்டும், இந்த மாதிரி நிறையா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட ரொம்ப நல்லது அம்பலிசன் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. யாருன்னா டாக்டர் காதர்வாலி. இவரை வந்து இன்னொரு மில்லட் மேனுங்கிறாங்க. ஸோ இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஆராய்ச்சி பண்ணதில் 5 வகையான சிறுதானியம் சொல்லியிருக்காரு. இந்த 5 வகையான சிறுதானியத்தில் நீங்கள் வந்து அம்பலிசன் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது 5 வகையான சிறுதானியம் என்னென்னு பார்த்துட்டு சரிங்களா. இந்த 5 வகையான சிறுதானியத்தில் ஃபஸ்ட்டு திணை, வரகு, குலசாமை, சாமை, குதிரைவாளி. ஸோ இந்த மாதிரி 5 வகையான சிறுதானியம் இருக்குது. இதை நீங்கள் அம்பலி செஞ்சு 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு 2 வாட்டை அந்த மாதிரி சாப்பிட்றது மூலியமாக உங்களுக்கு உடம்பு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. அதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, கேன்சர் இருக்கவங்க, இந்த மாதிரி மென்டல் டிஸ்டர்பிள் பர்சன் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கவங்க, அதுக்கப்புறம் டயபிட்டிஸில் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்களே அந்த மாதிரி இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாளாக சாப்பிட நாள் பட இருந்த நோய் ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்துக்கிறங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உடம்பு வந்து ஃபிட்னஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் அம்பலி செய்கிறது எப்படின்னு தெரிலனா நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க, அறிஞ்சுக்கிறங்க. உடம்பை எப்பவும் ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. பாய்.